வாலிப மகனே, வாலிப மகளே, அன்பான தாயே, என் தகப்பனே, நீங்கள் எங்கிருந்தாலும் தனிமையில் உங்கள் அறையில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் பரிசுத்தாவின் அருள்மாரியை உங்கள் மேல் ஊற்றுவார். அதே போல நல்ல ஆவிக்குரிய தேவ ஊழியர்கள், தேவ ஜனங்களை பரிசுத்த ஆவிக்குள் நடத்துகிற சபைகள் இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் போங்கள், நல்ல ஆவிக்குரிய சபைகள், நல்ல போதகர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அங்கு நடக்கிற பரிசுத்த ஆவியின் அருள்மாறி கூடுகைகளிலே நீங்கள் கலந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தருவார். தேவ ஊழியர்களே, அன்போடு உங்களை நான் கேட்கிறேன், உங்கள் சபை ஆராதனையில், உங்கள் ஊழியங்களில் நீங்கள் வாலிபர்களை அபிஷேகத்துக்குள் நடத்துங்கள். முன்பெல்லாம் அபிஷேக கூட்டம் என்று இருக்கும். வாலிபர்கள் ஓடி வருவார்கள், அழுவார்கள், புலம்புவார்கள், வல்லமையினால் நிரம்புவார்கள், கீழே விழுவார்கள். அப்படியெல்லாம் நிறைக்கப்பட்ட வாலிபர்கள் தான் இன்றைக்கு ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்றால் திருச்சபையும் ஊழியர்களும் எழும்பி நின்று அடுத்த தலைமுறையை அபிஷேகத்துக்குள் நடத்த வேண்டும். என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் குமாரர்கள் மேல், குமாரத்திகள் மேல் ஊற்றுவார், முதியோர்கள் மேல் ஊற்றுவார், வாலிபர்கள் மேல் ஊற்றுவார், மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவார், ஊழியர்கள் மேலும் ஊற்றுவார். தெய்வ ஊழியர்களே, ஆண்டவரிடத்தில் கையேந்தி கேளுங்கள். அப்பா, என் மேல் இருக்கிற அபிஷேகத்தை அதிகரிக்க பண்ணுங்க. என் மேல் இருக்கிற பரிசுத்தாவின் நிறைவு எனக்கு இன்னும் தேவை. ஆவியின் வரங்கள் என் மூலமாய் செயல்படட்டும். என்னை இந்த தேசத்தில் எடுத்து பயன்படுத்துங்கள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் வருகிற நாட்களில் ஊற்றுவார். அருள்மாரியை தேவன் ஊற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்.